அமெரிக்கா தனது விசா விதிமுறைகளை கடுமையாக்கி இந்தியர்களுக்கு சவால்களை உருவாக்கி வரும் வேளையில் ரஷ்யா இந்திய தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை வழங்க முன்வந்துள்ளது. வரவிருக்கும் மாதத்தில் இந்தியா வரவுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கையொப்பமாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சுமார் 70,000 இந்தியர்கள் ரஷ்ய தொழில்துறைகளில் அதிகாரப்பூர்வமாக வேலைவாய்ப்பு பெற உள்ளனர். இது இந்தியர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் ரஷ்யாவுக்கு திறமையான மனித வளத்தையும் வழங்கும் வகையில் ஒரு இருதரப்புக்கும் நன்மையான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் பொருளாதாரமானது தற்போது வேகமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. குறிப்பாக கட்டுமானம், பொறியியல், மின்னணுவியல், ஜவுளி, தொழில்நுட்ப உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் திறமையான தொழிலாளர்கள் தேவை அதிகரித்து வருகிறது. இந்த நெருக்கடியை சமாளிக்க ரஷ்ய அரசு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தீர்மானித்துள்ளது. இந்தியாவில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை திறன்களை கொண்டு பணியாளர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களை ரஷ்யாவில் பணியமர்த்துவது இரு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பரஸ்பர நன்மை அளிக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்தியா ரஷ்யா வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கையொப்பமானதும் ரஷ்யாவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு, நியாயமான ஊதியம் மற்றும் சமூக நலன்கள் ஆகியவை வழங்கப்படும். பணியாளர் உரிமைகள் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் அமைய உள்ளது. மாஸ்கோவில் செயல்படும் இந்திய வணிக கூட்டமைப்பு இந்த முயற்சியை வரவேற்று இந்திய ரஷ்ய உறவுகளை புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் மைல்கல் இது என்று தெரிவித்துள்ளது. இந்த இந்தியா ரஷ்யா வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதோடு ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கும் புதிய நம்பிக்கை கதவுகளை திறக்க உள்ளது. இது இந்திய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக மாறும் என நம்பப்படுகிறது.